தொகை. குணா தொகைன்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? மஞ்சுளா பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கன்னா கேளுங்கள நெட்டில் குணா கேவ் வந்து சொல்கிறேன். குணா கேவில் வந்து கொடைக்கானல் இருக்குதுல, அங்கே தான் குணா கேவ் இருக்குது. அங்கே தான் படத்தில் நடித்தாங்க. கண்மணி அன்போட காதலன் நான் பேர் கவிதமே அந்த பாட்டு குணா கேவ் உள்ள தான் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்து மஞ்சுளா பாய்ஸ் இருக்காங்களே, படத்தோட நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க போகலான்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் என்னன்னா கோவா எல்லாரும் அதான் பிளான் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட காசு அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஒருத்தர் அவங்க குணா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடது அவங்க டீமாக இருக்காங்களே குணா மஞ்சுளா பாய்ஸ். அதில் ஒருத்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பாட்டு பாம்பன் பயாஸ் பாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து கோவா போகிறதுக்குலாம் காசு அதிகமாக இருக்கும், இங்கே பக்கத்தில் குணா கேவ் கொடைக்கானல் இருக்குதுல அங்கேயே போயிடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 4 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மலை மேலே ஏறும்போது மொத்தம் எத்தனை பேர் தெரியல, நிறைய பேர் இருப்பாங்க. எடப்பாடி காரில் யாரோ போலீஸ் கார் செக் பண்ணாங்க. ஒரு பேரில் இறங்கிட்டு 3 பேர் தான் இருப்பாங்க. போய் செக் பண்ணிட்டு அப்புறமா கீழே மலை ஏறி தான் எல்லா இடத்துலையும் சுற்றி பண்ணிட்டாங்க. ஓகேவா, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டாங்க. இன்னும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துருக்காங்க. என்ன இடத்த சுற்றி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. குணா கேவ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. குணா கேவா எங்கே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா எல்லா ட்ரிப்புக்கும் குணா கேவ் போயிட்டாங்க. கரெக்டாக 2 மணி போல் சொல்லி அதை தான் குணா கேவுக்கே வந்தாங்க. வந்துட்டு குணா கேவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மலை கீழே 3 வழி அங்கே அப்புறமா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது குடிச்சே போயிருக்காங்க. இதில் போயிட்டு அந்த கேட் மூடி இருக்குது, யாரும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க வெளியே. அது மீடியம் மஞ்சுளா பாய்ஸ் போயிருக்காங்க. அப்படியே ஒரு கேட்டு மாதிரி இப்படி இருக்குது, அது தாண்டி போயிட்டு ஜாலியாக விளாண்டாங்க. ஒரு கல்லுக்குள்ள அந்த நேம்லாம் எழுதி வச்சுருக்கு. அவங்க வந்து எடுத்து மஞ்சுளா பாய்ஸ்ன்னு எழுதி வச்சாங்க. இங்கே பார்த்தியாடா மஞ்சுளா பாய்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த சுபாஷ் இருக்கால, சுபாஷ் அவன் வந்துட்டு இருக்கும்போது மேலே ஃபுல்லாக இலை மாதிரி இருக்கும்ல, போட்டு ஃபுல்லாக இலையா அப்படியே வரும்போது சுபாஷ் வரும்போது அப்படியே அந்த இலையை மெரிச்சிட்டான். அப்படியே டிமாலி ஃபுல்லே விழுந்துட்டான். அது வந்து எவ்வளோ ஆளுன்னா பெரிய ஆளும். அது உண்மையான பேர் என்னன்னா, அவங்க நடிச்சிருக்கும் போது அது குணா கேவ், அவங்க நடிக்காத போது அது டெபிள்ஸ் கிச்சன். டெபிள்ஸ் கிச்சன் ஓகேவா. டெபிள்ஸ் கிச்சன் அங்கே சாத்தானின் சமையலறை. சாத்தானின் சமையலறைனா கீழே சாப்பாடுலாம் சமைச்சிட்டு இருப்பாங்கள்ல, அதுதான் சாத்தானே சமையலறை. சுபாஷ் அதுக்குள்ளே போயிட்டுட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு என்னடாச்சு சுபாஷே கத்திட்டு இருக்காங்க. இன்னும் வரல. அது போலீஸை கூப்பிட்டு எல்லோரும் பண்ணிட்டு இருக்கோம். யாராலையும் உள்ளே இறங்க முடியல. அத்தத்தி மழையெல்லாம் பெய்ஞ்சிச்சு, யாராலையும் உள்ளே இறங்க முடியல. ஒருத்த மட்டும் இறங்கினான், சுபாஷோட ஃப்ரெண்டு இறங்கி போய் சுபாஷை மேலே தூக்கிட்டு மாட்டிக்கிச்சு. அப்படியே எடுத்துட்டு மனித உனக்கு கொள்ள இது மனித காத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு மேலே தூங்கினாலும் உண்டான காயம் என்ன, நான மாறி போன நியாயம் என்ன. அடுத்தது அவங்க கேரளாலேருந்து வந்துட்டாங்க.
ஸோ அவங்க கொடைக்கானல் தான் இருந்தாங்க. அப்போது வந்து ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வந்திருக்கு. அதில் குணா கேவ், மஞ்சு, சுபாஷ் வெளியே தப்பிச்சது. அவனுக்கு தமிழ் தான் தெரியாது. கேரளா அவங்க டீ கடை அண்ணன் கூப்பிட்டு வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, தம்பி அண்ணா அதில் என்ன அந்த பேப்பரில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டீ கடை அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இருந்தா படிச்சு பார்க்குறேன். குணா கேவில் சுபாஷ்னு ஒருத்தர் குழிக்குள்ளே விழுந்துட்டான். அவனே காப்பாற்றுறதுக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்து தூக்கின்னு போயிருக்காங்க. தூக்கின்னு மேலே வந்துருக்காங்க. தமிழில் நிறைய மக்கள்லாம் விழுந்திருக்காங்க. 1000 புலி. அது சும்மா தமாத்தூண்டு புலிலாம் இல்லவே இல்லை. ப்ராமிஸாக சொல்கிறான். தமாத்தூண்டு புலிலாம் இல்லவே இல்லை. பெரிய ஒரு குழந்த சாக்லேட் கேட்கல, சின்ன பாப்பா. அவங்க அம்மா வந்து, பாப்பா சாக்லேட் வேணுமா, எவ்வளோ பெரிய சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க. பாப்பா எவ்வளோ பெரிய சாக்லேட் சொல்லணும், பெரிய 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 சாக்லேட் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாத்தானியம் சமலேரையில் குணா கேவில் அந்த புளி பெரிய பெருசாக இருக்கும். 1000 புளி சொல்லவே வேண்டாம். நமக்கு தெரியவே தெரியாது. அந்த புளியில் போய் வந்தால் தான் தெரியும். இப்போது அந்த கவர்மெண்ட் மூட போகிறாங்க குணா கேவு. டேஞ்சரான இடம் அது. குணா கேவ் மூட போகிறாங்களாம்மா. நீங்கள் குணா கேவுக்கு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தூக்கின்னு வந்து போட்டுட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க காப்பாற்றினாங்கன்னா கட்டி பிடிச்சி நீ சுபாஷ் மட்டும் நீங்கள் காப்பாற்றலைன்னா சுபாஷ் இறந்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதோட படமே முடிச்சு. பை கைஸ். லைக் பண்ணிட்டு கீழே சொல்லிங்க.